மட் இன்டர்லாக் பிரிக்கில் வீடு கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒரு நல்ல மட் இன்டர்லாக் பிரிக்கை எப்படி சூஸ் பண்ணணுங்கிறத என்னோட 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு நான் சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்காங்க. சீப்பாக இருக்கிற ஒரு பொருள் குவாலிட்டியாக இருக்காது, குவாலிட்டியாக இருக்கிற ஒரு பொருள் சீப்பாக கிடைக்காது. அதனால் கல்லுக்கு ஒரு 2 ரூபா 4 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்கன்ட்டு குவாலிட்டி இல்லாத ஒரு கல்லை வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஒரு நல்ல இன்டர்லாக் பிரிக்கு செலக்ட் பண்ணும்போது ஷேஃபு, டைமென்ஷன், ஃபினிஷிங்கு அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கங்கிறத ஒன் டைம் செக் பண்ணிக்கணும். ஒரு நல்ல 8 இன்ச் பிரிக் எடுக்கிறோம்னா 15 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம கவனிச்சுக்கணும். மட் இன்டர்லாக் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் க்யூரிங் ப்ராசஸ் நார்மல் க்யூரிங் ப்ராசஸ் தான். அதுவும் பார்த்திங்கன்னா 13 days to 14 days வரைக்குமாவது க்யூரிங் ப்ராசஸில் இருக்கணும். ஆஃப்டர் 10 days சன்லைட்டில் இருக்கணும். இன்டர்லாக் பிரிக்கிலேயே முக்கியமான ஒரு விஷயம் அதோட லாக்கிங் சிஸ்டம் தான். அதனால் இன்டர்லாக் பிரிக்கு ஒன்றோட ஒரு பிரிக்கு ப்ராப்பராக லாக் ஆகுதாங்கிறத ஒன்ஸ் நம்ம கவனிச்சுக்கணும். நீங்கள் ஃபைனலாக ஒரு இன்டர்லாக் பிரிக் செலக்ட் பண்ணும்போது ஒரு சாம்பிள் பிரிக்கு பார்த்துட்டு இல்லை ஒரு சைட்டை விசிட் பண்ணிட்டு முடிவெடுக்க வேண்டாம். அப்படி முடிவு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆஃபீஸ் விசிட் பாருங்கள். ஒரு ஃபேக்ட்ரியில் பிரிக்கோட குவாலிட்டி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். இப்போது மார்க்கெட்டில் ஃபேக் ப்ராமிஸ் நிறையா போயிட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு இன்டர்லாக் பிரிக் அமௌண்ட் வாங்கிட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து பிரிக்கை டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி பண்ணதும் டெலிவரிக்கான அமௌண்ட்டும் வாங்கிடுவாங்க. இன்டர்லாக் பிரிக்கு லேபர்ஸ் ப்ராப்பராக அனுப்ப மாட்டாங்க. பிரிக்கை வச்சுட்டு 4 month 3 month இந்த மாதிரி லேட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஏமாற்றிடுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு பிரிக்கை வாங்கும்போது அவங்கக்கிட்ட மேசன் டீம் அவைலபிலிட்டி இருக்காங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் லோடு புக் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி.